You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டி நகர் போக போகிறோம். அந்த டி நகர் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டி நகரில் அப்படி போய் என்ன தான் பார்க்க போகிறோம், அதுவும் இந்த நைட்டில் போய் என்னத்தை தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுதான் நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து டி நகரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். டி நகருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. உண்மையாக சொல்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் வேலை நடக்குது. நம்ம நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் இடம் விட்டுருக்காங்க. அந்த இடம் விட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு பக்கம் வந்து அந்த கடைங்கள்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. யாருமே கடையை எடுக்கலை. அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன். டி நகர்லலாம் வந்து கடை போட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கே வந்து 25,000 20,000 10,000 இந்த கடையோட பேமெண்ட் வந்து அவங்க ஓனருக்கு பே பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். அது மாதிரி இவ்வளோ பே பண்ணுறவங்க, இவ்வளோ ஒரு நாளைக்கு பே பண்ணுறாங்களே, இவங்களுக்கு வியாபாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இவங்க அதை விட எடுத்துருவாங்களாம். ஒரு நாளைக்கு 50 எடுக்கிறாங்களாம். 50 தென் லேக்ஸ் கணக்கில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தென் வந்து இவங்க இது மாதிரி வசதியாக இருக்கவங்களாம் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு போங்க. நாங்கள் இன்றைக்கி எதுக்கு டி நகர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டி நகரில் வந்து 1/2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, 1/2 என்ன தான் ஸ்டிச் பண்ணுறாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1/2 ஸ்டிச் பண்ணி தரல இன்றைக்கி அவனுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 1/2 வந்து எந்த கடையில் ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த கடை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே வந்து நம்ம வந்து டி நகர் போனாலே வந்து அங்கே ஃபுல்லாகவே வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்டிச் பண்ணி தருவாங்க. என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி வெளில நின்று கூப்பிட்டுட்ருக்காங்க தெரியுமா? அவங்களுக்குமே வந்து தினமுமே சேலரி இருக்கும். நிறைய பேர் வந்து வேலைலாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க, ஒரு ஒரு 30+ எந்த எஜுகேஷனுமே இல்லாமல், வேலைலாம் இல்லாமல் அப்படி இருக்கவங்கலாம் வந்து மோஸ்ட்லி வேலையை தேடி போகிற இடம் வந்து டி நகர் தான். டி நகரில் போயிட்டு தான் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து எனக்கு வேலை வேணும் அப்படி இப்படின்னு சொன்னால், இது மாதிரி நீங்கள் போய் ஆள் பிடிச்சிட்டு வரணும் அப்படி இப்படின்ற மாதிரி தான் வேலை அவங்களுக்கு. அது மாதிரி வந்து நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு நிற்பாங்க இல்லையா, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடினோம். அவங்களையுமே காணோம். சரி, ஓகே, நம்மளே இன்னைக்கு கண்டுபிடிச்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தேட ஆரம்பிச்சிட்டோம். தேட ஆரம்பித்தா எனக்கு வந்து இவங்க வந்து இந்த கடைலாம் மேலே இருக்குது. உள்ளே வந்து டவுன் ஃப்ளோர் மாதிரி போகுது. அந்த டவுன் ஃப்ளோர் உள்ளே போனால் தான் வந்து இது மாதிரி ஆளுங்கலாம் இருப்பாங்க. போனோடனே ஃப்ரண்ட்லேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இது மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. பட் வந்து நான் ஒரு வாட்டி அந்த சைடு போனோம். ஒரு ஆண்டி வந்து சொதப்பி விட்டாங்க. ப்ளவுஸ் போல் நாங்கள் வந்து சுடி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நாங்கள் கேட்ட மாதிரி பண்ணாமல் ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டனால எங்களுக்கு காண்டாயிடுச்சு. சரி, ஓகே, இந்த இது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு வழியாக வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அண்ணா இது மாதிரி தைச்சி தருவாங்களே 1/2 அந்த கடை அப்படின்னோம். என்னது 1/2 1/2 யாரும் தைச்சி தர மாட்டாங்கம்மா, 1 மணி நேரம் ஆகும்மா அப்படின்னாரு. என்னது 1 மணி நேரமா? சொல்லும்போது 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து ஒரு லுக்கு விட்டுட்டு, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பொம்மைங்கள்லாம் இருக்க பாரு கடையில், அது பக்கத்தில் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயம், என்ன தான் வந்து கூட்டமாக இருந்தாலுமே எதுக்குள்ளேயாவது போகணுன்னு சொன்னாலே லைட்டாக ஜர்க் ஆகுது. என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஜர்க்கு கொடுக்குது. திடீர்னு வந்து குடோன் மாதிரி உள்ளே போகணும் அப்படி இப்படின்னு சொன்னால், அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் இருக்கனால எப்படியோ சமாளித்து போயிடுவோம், கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் சொன்ன பொம்மை கடையை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். பொம்மை கடைலாம் இல்லை, நிறைய பொம்மைலாம் வச்சுருக்காங்களா, அது உள்ளே தான். அதனால சரி, ஓகே, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணா ஸ்டோர்லேருந்து தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரோட்லலாம் ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் விற்கிறதுலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது மீன்ஸ் உள்ளே வந்து லைனிங்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது அந்த லைனிங்லாமே. அதனால் வந்து லைனிங்லாம் தின்னாக இருக்கனால கிளாத் வந்து அவ்வளோவா நல்லாவே இல்லை.
ஸோ வந்து கிளாத் நல்லா இல்லாதனால நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்ல, ரேட்டுமே அதிகமாக இருக்குது. நார்மலாக சரவணா ஸ்டோரில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே குவாலிட்டி வைஸ் பார்த்தா ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அது என்ன கதைன்னு தெரில. பட் ப்ரைஸு ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த பொம்மை கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நிறைய பொம்மையாக பார்த்துக்கோங்க, அந்த அண்ணா சொல்லி அனுப்பிச்சாரு. இந்த பொம்மையிலேருந்து கீழே போம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானுமே கீழே தப தபன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்கிற நடுவில் கேமரா வந்து அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வழியாக வந்து நம்ம இன்னைக்கு இவங்கள வந்து எப்படியாவது இன்னைக்கு நம்ம 1/2 ஹவரில் தைக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் வந்து இந்த கடைக்கு போய் ரீச் ஆனது வந்து 8:00 ஆகிடுச்சு. 8:00 வந்து கடைக்கு போய் ரீச் ஆகி ஒருத்தங்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து இன்றைக்கெலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கெலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டனால போயிட்டோம். இந்த கடைக்கு போனால் இவங்களுமே இன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி அடுத்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே பழைய கடையில் இருந்தவர் எங்களை கூப்பிட்டாரு, வாம்மா வாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, என்னதான் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனால் அவர் வந்து இன்றைக்கே தந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். தந்துடுவோம் இன்றைக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, நம்மளை மதிச்சு ஒருத்தர் தான் இன்றைக்கே தரேன்னு சொல்கிறது, அதனால நம்ம இவர்கிட்டயே கொடுத்து என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் இன்றைக்கே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே வாங்குகிறோன்னு இல்லை, இவ்வளோ லேட்டாக போய் எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக அப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சந்துவோட காலேஜில் நாளைக்கு வந்து ஃபேர்வெல். அந்த ஃபேர்வெலுக்கு வந்து அவங்க ஸாரீ கட்டிட்டு போகணும், அதனால இந்த ஸாரீ தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அதனால் வந்து அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் 1 ஹவர்லேயே பண்ணுறோன்னா இங்கே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து ஓகே தான், நார்மல் ப்ரைஸுன்னு பார்த்தா ஒரு 300ன்ற மாதிரி தான் இருக்குது லைனிங் கிளாத்து. பட் வந்து அது கூட என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு ஒரு ரேட்டு, ரோப்புக்கு ஒரு ரேட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றொன்றுத்துக்கு ஒரு ரேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு சரி ஓகே, இது மாதிரி போடுங்க, அது மாதிரி போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து கவுண்ட்டு கொடுத்துருந்தேன். கவுண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நாங்கள் தைச்சி வைக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நாங்களுமே கிளம்பி போயிட்டோம். தென் வந்து வந்து சொன்னால் அவங்க மம்மிக்கு வந்து ஒரு ஸாரீ எடுக்கணும், அவங்க மம்மிக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே, வெட்டிங் ஆனிவர்சரி வருது, நம்ம ஸாரீ எடுக்கணும்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நாங்களும் ஸாரீ கடைக்கு போயிட்டோம். ஸாரீ கடைக்கு போனால் நான் சொன்னேன்ல ஸ்ட்ரீட் கடையிலலாம் ஒரு மாதிரி கிளாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீட் கடைக்கு தான் நம்ம போனோம். அந்த ஸ்ட்ரீட் கடையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயுமே நான் நார்மலாக சொன்ன மாதிரி தான், அந்தளவுக்கு ஒர்க்லாம் இல்லை. சரி ஓகே, பட் இருந்தாலும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போய் வந்து ஒரு ஸாரீயாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஸாரீ ரேட்டுமே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த குவாலிட்டின்ற ஒன்று இருக்க மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. ஸாரீ வந்து 1200 1400ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அந்த குவாலிட்டியே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தனியாக பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த கடைலாம் வேணாம், நம்ம வந்து சரவணா ஸ்டோர் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த ஸாரீலாம் வந்து 1200 ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸாரீ எடுக்கிறதுக்கே. ஒரு மாதிரி ஸாரீ பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது இந்த கலர்லாம். அவங்க மம்மி வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவள் ஒரு ஸாரீ எடுத்துமே அவங்க மம்மிக்கெலாம் வந்து ஃபோட்டோ அனுப்ப ஆரம்பிச்சுட்டு இதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான்லாம் வந்து எங்கள் மம்மிக்கு இப்படிலாம் எடுக்கவே மாட்டேன். எங்கள் மம்மிக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும், இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எனக்கு நல்லா தெரியும். நான் போவேன், எனக்கு எங்கள் மம்மியோட மைண்ட் செட் தெரியறதுனால எனக்கு இந்த ஸாரீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன், எடுப்பேன், வருவேன், அவ்வளோதான். பட் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண மைண்ட் செட்டுக்கு ஸாரீ அங்கே இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து எடுக்க மாட்டேன். போனோடனே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நான் தேட ஆரம்பிப்பேன். அவளுமே வந்து ஒன்றுத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுன்னு என்னை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவள் வந்து இங்கே இல்லை, எங்கள் மம்மி தேடுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னா. சரி ஓகே, அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அப்படியே நேராக டி நகரை பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி தான் ஜெகஜோதியாக இருக்குது. நைட்டு 8 மணிக்கு இந்த ரோட்டோட இதை பார்த்தீங்கன்னா, அங்கே வேறு நாங்கள் துணி கொடுத்தோம். அவங்க வந்து 1 ஹவருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் 8:00 போனோம், அவங்க 9:00 வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 9:00
வந்து நம்ம ரிட்டன் அங்கே போகிற வரைக்கும் நம்ம இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக இந்த சரவணா ஸ்டோரில் போக ஆரம்பித்தோம். சாரீ செக்ஷன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோரு. நாங்கள் வந்து கீழ் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம லிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்றத வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஹைலைட்டே என்னென்னா, லிஃப்ட்டுக்கு வந்து பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாது. லிஃப்ட்டில் ஒரு பையா இருப்பார். அந்த பையா வந்து பார்ப்பாரு, இந்த பக்கம் லிஃப்ட்டில் ஆள் இருக்காங்க, அதனால இங்கேருந்து ஏற்றிட்டு போகணும். இந்த இந்த கார்லாம் வந்து காரில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏற்றிட்டு போங்கன்ற மாதிரி தான் அந்த பையா வந்து ஏற்றிட்டு போவார். அது ஒரே காண்டாயிடும். அதுக்கு நான் நடந்தே போயிடுவேன் பையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எப்போ நம்மளை கூட்டிகிட்டு எப்போ நம்மளை போவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு சாரீஸுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து நானுமே வந்து சாரீஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாரீஸ் வந்து ரேட்டுமே வந்து 600 500க்குலாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபேன்சியாக கேட்டதெல்லாம் 500க்குமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. எனக்கு பிடிக்கும் சாரீ அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கணும். அது மாதிரி சாரீஸ் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கிற சாரீ அவங்களுக்கு பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம வந்து ஸ்னாப் எடுக்கிறத விட நம்ம சாரியோட இதை விட்டுறணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் பாட்டுன்னு வந்து ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் நம்ம என்ன செலக்ட் பண்ணாலும் அவங்க மம்மிக்கு பிடிக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து உட்காந்து இது வேணும் அது வேணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து ஒரு சாரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கலருமே வந்து இந்த ஆனியன் கலர் அதெல்லாம் வந்து கிடைக்கவே ரேர். ஆனியன் கலர்லாம் பட் அதுலலாம் இருந்தது சாரீ. அதெல்லாமே அவள் எடுக்கல. அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அவங்க வந்து ரொம்ப இந்த இந்த என்னது பஞ்சு மிட்டாய் கலர் இது மாதிரி கலர்லாம் தான் அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கத்திரிப்பூ கலர்லாம் சொல்லுவீங்கள்ல, அதெல்லாம் வந்து அவங்க லைக் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே தெரிச்சுட்டு வருவோம். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4 சாரீ எடுத்து பார்த்துட்ருந்தோம். ஒரு 2 சாரீ எடுத்துகிட்டு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி எடுத்து அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் காட்டிகிட்ருந்தோம். அவங்க அதையுமே வந்து டிஸ்லைக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு காண்டாயிடுச்சு ஒரு பக்கம். சரி ஓகே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்கள் எத்தனை புடவை காட்டினாலும் நீங்கள் டிஸ்லைக் தான் பண்ணுறீங்க. நீங்களே வந்து ஒரு நாள் சரவணா ஸ்டோர் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து நாளன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வந்து அதுக்கு இன்றைக்கி எடுத்தால் தான் ப்ளவுஸ் தைக்க கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இவள் எடுக்க வந்திருந்தா. அப்போயுமே வந்து அவங்க அது இதுன்னு குறை சொன்னனால இவள் வந்து வேண்டாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஒரு மனசு கேட்காதுல என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாச்சும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவள் டோட்டலாக வந்து 2 சாரீ எடுக்கலாம் தான் வந்தாள். பட் வந்து அவங்க ஒன்றுமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அவள் பாட்டுன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். தேடுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஒரு சாரியுமே வந்து திருப்பி வந்து இது பண்ணணும். திருப்பி பண்ணணும் மீன்ஸ் அவங்களுக்கு அது பிடிக்கணும். அதை ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து திருப்பி அனுப்பணும். அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் வந்து எனக்கு என்ன சாரீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து என்னோடய இதுக்கு போயிட்டேன். நமக்கு வந்து இது மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். நான் உண்மையாக சொல்லணுன்னா சாரீன்ட்டு இது வரைக்கும் வாங்கினதுலாம் இல்லை. எனக்கு வந்து யாராச்சும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ரிலேட்டிவ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்க சாரீ அப்படின்ற சாரியை மட்டும்தான் நான் வந்து சாரீ வியர் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து சாரீஸ்லாம் வந்து நான் அவ்வளோவா வியர் பண்ணியிருப்பேன். பட் வந்து அது எதுவுமே வந்து நான் ஓனாக வாங்கினதில்ல. அதனால் வந்து நம்ம ஓனாக வாங்கினா எப்படி வாங்குவோம், எப்படி இருக்கும் சாரீ அப்படின்னு சொல்லி நான் பாட்டுன்னு சாரீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சாரீஸ்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவளுமே வந்து அந்த சைடு நின்றுக்கிட்டு இருந்தா. என்னடான்னு பார்த்தா அந்த சைட்லாம் சாரியோட ரேட் வந்து ஸ்டார்டிங்கே 273 இல்லை 270 180ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, இது காட்டுங்க அது காட்டுங்கன்னு அவள் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வந்து சாரீ வந்து காட்டுங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து கீழே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஒன்று நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்காது. நார்மலாக போயிருக்கலாம். எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு வார்த்தையோடு போகும்போது அதோட வலி வந்து
ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். அது அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படி ஒரு வலி வலிக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் எந்த சாரீ கடையிலேயாவது வேலை செஞ்சு இது மாதிரி நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தென் வந்து நாங்கள் இன்னுமே வந்து இந்த சாரீ எடுங்க அந்த சாரீ எடுங்கன்னு அவங்கக்கிட்டேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து கீழே போட வச்சிட்டோம். கீழே போட வச்சது பிரச்சனை இல்லை, போட வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கும் அனுப்பிட்டோம். அனுப்புனா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே காண்டாயிடுச்சு. அவளுக்கு இன்னும் காண்டாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரு வழியாக வந்து நீ ஒரு பக்கம் பாரும்மா, நான் இந்த பக்கம் ஓரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி மேலே தூங்குற சாரியுமே ஏதாச்சும் இதுவாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க பார்த்தா எப்படியும் அவள் எடுக்க போதில்லை, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு பட்டு சாரி தான் வேணும், பட்டு சாரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பட்டு தானே வேணும், பட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். பட்டு செக்ஷனு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங் வந்து 2000க்கு வந்து பட்டு சாரி பார்த்திங்கன்னா நல்லா அழகா வந்து பாய் பெட்ஷீட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. தூங்குறதுக்கு என்னதுன்னு தெரில. இந்த பக்கம் வேறு சேரு, அந்த பட்டு சாரியெல்லாம் வந்து அது மேலே தான் போடுவாங்க. சரி ஓகே, ஆனால் வந்து ஒர்த்து வந்து ரொம்ப சாரீ ரேட்லாம் வந்து 3000ன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த சாரீலாம் அழகாக தான் இருந்துச்சு. பட் வந்து அவங்க மம்மிக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல. நானுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் எடுத்து போட்டவருமே வந்து ரொம்ப நேரமாக கதை பேசியிருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக எடுத்து காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், நானும் வீட்டுக்கு தான் போகணும், நான் 9 o'clockலாம் கிளம்பிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீ என்னதான் நீ எடுக்கிறியோ எடுக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, 9 o'clock நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே, நீங்கள் வந்து இதுவாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து நாங்களும் வந்து சாரி பாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இப்படின்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு, அவர் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு, பேச்சு போட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் கொஞ்ச நேரம் பேசப்பட்டு சரி எதுவும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஃபோட்டோ அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்த்தா அவங்க அம்மா அதையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வெளியே ஏதாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்தா அதுவுமே வேணான்ட்டாங்க. ஒரு வழியாக எனக்கு சாரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளே முடிவெடுத்து அப்புறம் வந்து மேலே வந்து இன்ஸ்கர்ட் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா. சரி ஓகே, இன்ஸ்கர்ட் வாங்கணும்னு சொல்லும்போது பேக் செக்ஷன்லாம் வந்திருந்தோம். பேக் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் பேக்கெல்லாம் பார்த்துருந்தேன். என்னோட டேடி வந்து அவரோட ஃபைல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பேக் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வச்சுருந்த பேக் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்க பேக்கையே வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, டேடிக்கு வந்து ஒரு பேக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் செக்ஷன் வந்துட்டேன். பேக் செக்ஷன் வந்து பேக் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சோம். செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக் வந்து வாங்கினதுக்கப்புறம் இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி அவளையுமே தேடினதுக்கப்புறம் அவள் இந்த சைடு நின்றுட்டு இருந்தா. எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் வந்து வாட்டர் பாட்டில்லாம் நிறைய இருந்தது. இந்த பக்கம் என்ன தான் இருக்குதுன்னு தெரில, அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. எந்த பக்கம் நம்ம வந்து போனாலுமே வந்து இந்த இந்த பேக் செக்ஷன் அதெல்லாம் கூட்டத்தில் அப்படியே தள்ளாடுதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக வந்து பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி போய் அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு கூட்டின்னு போயிடுவாளோன்னு ஒரு பக்கம் பயமாக தான் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா டைமுமே 9 o'clock ஆகிடுச்சு. அவள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால், அந்த இது தைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க வந்து நான் தைச்சிருப்பாங்கம்மா, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி வாங்கின பேக் தான் அந்த கவரில் இருந்தது. நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு பிடியோ ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் அந்த ப்ளவுஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை வந்து அங்கே விட்டு வச்சுருக்கோம். அவங்களுமே வந்து நல்லா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் வந்து 1 hour ஆகுது. 1/2 பண்ண மாட்டாங்க, 1 hour ஆகுது. நாங்கள் ஒரு மாதிரி கேட்டோம், அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டுமே இல்லை. நல்லா அழகாக தைச்சி கொடுத்துருந்தாங்க. சைஸ் வைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப நன்றிகள். நாங்கள் டி நகருக்கு வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் ஓடி வந்தோம். பட் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டி நகருக்கு ஒரு நன்றிகள் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம எதுவுமே சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு கடைக்கு போயிட்டு சின்னதாக கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஜூஸு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது பெரிய தலைவலி என்னென்னா, எல்லாருமே ஏறக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்கட்டி அந்த டி நகரே வந்து க்ளோஸ் ஆகும் தருணம் வந்து விட்டது. ஏன்னா
9 மணி வரைக்கும் தான் இருக்காங்க. 9, 9:30க்குலாம் வந்து கிளம்பிடுவாங்க போல். பரவாயில்ல, அவங்க வந்து நல்லபடியாக கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க போல். நாங்களுமே வந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இதோட வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். நானும் அவளும் வந்து நைட்டு 9 o'clock வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்காக போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஃபாஸ்ட்டில் வண்டி எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.